எங்கப்பா கல்யாண மண்டபம்னால அரண்மனை மாதிரி இருக்குதே. மணி பாத்தியாடி கல்யாண மண்டபம் எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு. இவ்வளவு பெரிய மண்டபத்துல கல்யாணம் நடக்க போகுதுடி எனக்கும் ராகுலுக்கும். ராணி மாதிரி இருக்கிற உனக்கும் ராஜா மாதிரி இருக்கிற நம்ம ராகுலுக்கும் பேலஸ்ல கல்யாணம் பண்ணாம வேற எங்கடி பண்ணுவாங்க? ஐயா இவங்க வேற சில்லியா பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடி. என்னமா பிரியா கேளு. ஆமா ஆமா நாங்கெல்லாம் சில்லியா பேசுறோம், இந்த மாதிரி ரொம்ப கருத்தா பேசுவாங்க. வாய முறி. மாமா இந்த கல்யாண மண்டபம் ரொம்ப பெருசா இருக்குதே மாமா, எவ்வளவு வாடகை கேட்டாங்க? நல்ல கருத்தா கேட்பான்னு பத்தனால பொறுப்பா இல்ல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா பிரியா. யாருக்காவது தொடச்ச பத்தியா மண்டபத்துக்கு எவ்வளவு வாடகை கொடுத்தாங்கன்னு? ஆனா பிரியா கேக்குது பிரியா பிரியா இருக்குதே சரியான கால்குலேட்டரு. ஆமா ஆமா வாடகையா எவ்வளவு கொடுத்தானுங்கன்னு தெரியாதேம்மா எனக்கு, என்கிட்ட எவனும் சொல்லலையே. இந்த சிவாவும் பதுவும் சேர்ந்து தான் கொடுத்தானுங்க. எவ்வளவு கொடுத்துருப்பானுங்கன்னு தெரியாதேம்மா. ஆனா கண்டிப்பா அதிகமா இருக்கும், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது அந்த சேடுகிறானே நம்ம ஏரியால அவனோட மண்டபம் தான். ஓஹோ அவரோட மண்டபமா? சரி சரி, அப்ப நல்லா வெயிட்டா தான் கறந்துருப்பாரு. பியூட்டிஷியன் மேடம், இப்போ நீங்க எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சும்மா ஒரு கியூரியாசிட்டிக்கு கேட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி சரி, வெளியே நின்று கறிக்கு போயிடாதீங்க. அம்மா கல்யாணம் பண்ண வா உள்ள, வெளியவே நின்று கிடக்குறேன். சரிங்கக்கா. ரொம்ப பொறுப்பான பொண்ணு இல்லடா நம்ம பிரியா. ஆமா ஆமா, சிறந்த குடும்ப தலைவி அவ. சரி வாடி காயத்ரி போவோம். டாடி நீங்களும் வாங்க உள்ள. நீ உள்ள போ சொல்லும், அப்பா அப்புறமா வரேன். சரிங்க டாடி. குழந்தை மாதிரியே நடிக்காத, எப்போ உள்ள பார்த்து உள்ள போமா. அடுத்த வருஷம் உன் அண்ணனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிச்ச கையோட உனக்கும் பண்ணி முடிச்சிட்டேன்னு வெயி, அப்பா ஃப்ரீ ஆயிடுவோமா. சரிங்க டாடி. அடியே மணி, என்னடி சரின்னு சொல்ற? மனோஜ் விஷயத்த சொல்லிட்டியா மாமா கிட்ட? வாய மூடிட்டு வாடி. பை டாடி. பயப்படுறான். சபா பொம்பளை பிள்ளைங்களே ஒரு வரம் தான் இல்ல. ஆமாண்டா வரானுங்க பாரு, ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள். டேய் என்னங்கடா இவ்வளவு லேட்டா ஆடி அசிஞ்சு வந்து நிக்கிறீங்க? இப்ப என்ன ஆச்சு சம்மந்திக்காரு, நைட்டு பார்ட்டி பண்ண வேணாமா? அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ண வேணாமா? நீங்க பாட்டு இழிச்சுக்கிட்டு அப்படியே போறீங்க உள்ள. அது எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு தான்டா வந்துருக்குறோம் ரெண்டு பேரும். டேய் இங்கேயா மண்டபத்திலயா? டேய் அதெல்லாம் வேணாண்டா, வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்மள உண்டுலன்னு ஆக்கிடுவாங்கடா, வேணாண்டா. ஐயா குழந்தை எதுக்கு பயப்படுற? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். டே எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம தூங்காம உட்காந்து பார்ட்டி பண்ணலாம். எனக்கு ஓகேப்பா. ஏய் நீயும் வாடா, எது சொன்னாலும் ஓகே சொல்லிருவியாடா? ஆமாண்டா ஷோகே, நம்ம நண்பர்கள் பேச்ச நம்ம தட்டாம கேட்கணும்டா, அப்பதான் வாழ்க்கையில அப்படியே முன்னேறி போயினே இருக்க முடியும். ஜி எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம். சரி நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? அசோக் ஜி அதெல்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க நம்ம கல்யாண மண்டபத்தை புக் பண்ணது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? ஊர்ல எவ்வளவு பெரிய மண்டபம்லாம் இருக்குது, ஆனா நீங்க இந்த 7 குடிசைக்கு வந்திருக்கீங்க. எனக்கு அதை நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா பெருமையா இருக்குது தெரியுமா? ரொம்ப ரொம்ப நன்றி ஜி, பகத் தன்யவாத். சேச்சா என்ன சரி நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, நம்ம ஏரியால் நீங்க அதுவும் இல்லாம இவ்வளவு பெரிய கல்யாண மண்டபத்தை வச்சிருக்கீங்க, உங்களுக்கும் ஒரு பிசினஸ் கொடுத்த மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் உங்க மண்டபத்தையே புக் பண்ணோம். அதுவும் இல்லாம நம்மளுக்கு சொந்தக்காரங்களாம் பெருசா இல்ல, தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இங்கன்னா இந்த லொகேஷன் நல்லா கொஞ்சம் நியரா இருக்கும், அதனால தான் சரி, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கெல்லாம் எதுவும் பெருசெல்லாம் யோசிக்காதீங்க. பத்தியா கேட்டுக்கோ, ஷேடோட 7 குடிசையை தான் நம்ம புக் பண்ணிருக்கிறோம். ஆமா ஆமா. டேய் சும்மா இருங்கடா, அப்படிலாம் பேசாதீங்கடா. ரொம்ப சந்தோஷம் முரளிஜி. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இந்த வீட்டு கல்யாணம் நடக்குதுங்கிறதுக்காகவே, நான் இங்க இருக்கணுங்கிறதுக்காகவே என் கடையை விட்டுட்டேன் தெரியுமா? என் ஊட்டமா தான் என் கடையை பாத்துக்குது. உடுங்க சேட வியாபாரம் ரவத கடையை யார் பார்த்தா? ஏய் சும்மா அதெல்லாம் சேடு ஒன்னும் எடுத்துக்க மாட்டாரு. என்ன சேடா நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சிவாஜி. சேடே அவன் சிவாஜி இல்ல சிவகுமார். பதுஜி நீங்க ரொம்ப தமாஸ் பண்றீங்க. ஆனா நம்ம சிவாஜி சொன்ன மாதிரி எனக்கு வியாபாரம் கொஞ்சம் டல்லா தான் போயிட்டு இருக்குது பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப தங்க வேலை தான் இஷ்டத்துக்கு ஏறி போய்கிட்டே இருக்குது. அப்புறம் நம்ம ஜனங்கள்லாம் எங்க போவாங்க சொல்லுங்க? அவங்க நகை வாங்குறதுக்கே வரது இல்ல. தங்க விலை எப்போ கம்மியாகுதோ பார்த்து அப்போ வந்து வாங்குறாங்க, விலை எப்போ ஏறுதோ அப்போ வந்து அடமானம் வைக்கிறாங்க. நம்ம வியாபாரம் இப்படி போயிட்டு இருக்குது. அதான் இந்த சைடு பிசினஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லபடியா போய்கிட்டு இருக்குது. இது கல்யாண சீசனுங்கிறதுனால எல்லாம் தெரியுது உங்களுக்கு. சரி விடுங்க, இந்த பிசினஸ் நல்லபடியா வரட்டும், வாழ்த்துக்கள். சரிங்க சிவாஜி. ஆனா உண்மையிலே சொல்லட்டுமா, நீங்க ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய பெரிய மண்டபம்லாம் இருக்குது, எவ்வளவு பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் உங்களால கல்யாணம் நடத்திருக்க முடியும். ஆனா நீங்க இந்த 7 குடிசைக்கு வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சேச்சா விடுங்க சைடு, அது சும்மா எதுக்கு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மையாதான் ஜி சொல்றேன், இந்த 7 குடிசைக்கு நீங்க வந்ததுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நிப்பாட்டியா சும்மா 7 குடிசை நின்று. சரியா நீ இந்த 7 குடிசைக்கு எவ்வளவு வாடகை வாங்கணும்னு சொல்லு பாப்பா. சும்மா வந்ததுல இருந்து நானும் பார்த்துனுக்கிறேன், என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுனுக்கிற. சொல்லியா நீ எவ்வளவு வாடகை வாங்கின எங்க கிட்ட? 2 நாளோட வாடகை அமௌண்ட் இப்ப நீ சொல்லி இவனுங்க முன்னாடி சொல்ற. இப்ப நீ
டேய் சிவா விட்டுற அமைதியா. டேய் சிவா சும்மாவே இருக்க மாட்டியா? அவரை ஏன்டா இப்படி சங்கடப்படுத்துற? பாரு மச்சான், அவசரப்பட்டு நண்பனை திட்டாது. அந்த ஆளுகிட்ட திரும்பி அவன் எவ்வளவு வாடகை வாங்கினான்னு மட்டும் கேளு. சேடே என்ன சும்மானே இருக்கிறீங்க? சொல்லுங்க, இந்த ஏழை குடிசைக்கு எவ்வளவு வாங்குனீங்க வாடகை? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க சேடு. என்னத்துக்கு இவ்வளவு கூச்சப்படுறீங்க? அது ஒண்ணு இல்ல முரளிஜி. சொல்லுங்க சேடு. அது வேற ஒண்ணு இல்ல ஜி. நம்ம ஏழை குடிசைக்கு நான் வெறும் 15 லட்சம் தான் கேட்டேன். இது 15 லட்சமா? ஆமா ஜி, இதுவே கம்மி தான். 20 கேட்கலான்னு நினைச்சேன். சரி, நீங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா போயிட்டீங்களேங்கிறதுனால தான் 15 வாங்கினேன். நம்ம மண்டபம் ஃபுல் ஃபர்னிஷ்டு. அதுக்கப்புறம் எங்க போனீங்கன்னாலும் ஏசி அடிக்கும். அதே மாதிரி நீங்க பாத்ரூம் போனீங்கன்னாலும் ப்ராப்பரா இருக்கும், ஏசியும் இருக்கும். அது மாதிரி இங்க நிறைய அக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நாங்களே பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருவோம். உள்ள போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பின்னாடி பெரிய கார்டனிங் வேற இருக்குது. அங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷலா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம் ரிசப்ஷனுக்கு. நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிய வரும் ஏன் இவ்வளவு அமௌண்ட் நான் கேட்டேன்னு. நம்ம ஏழை குடிசைக்கு இந்த அமௌண்ட் போதுமானதா இருக்கும்னு என் மனசுக்கு தோணுச்சு, அதுதான் கேட்டேன். அதை தாண்டி ₹1 நான் வாங்கல. அப்பா, இந்த ஆளு இவன் ஏழை குடிச்சு. டேய் வாங்கடா உள்ள போலாம். சரி சரி, சும்மா கழுத்த இருக்காத, உள்ள வா, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் பொறுமையா. என்ன சரியா, நைட்டு பார்ட்டி இருக்குது, நீ வந்து இவ்வளவு ஏழை குடிசையில உட்காந்து பார்ட்டி பண்ணலாம். சரிங்க ஜி. அதுக்கும் நம்மளுக்கு தனியா பார்ட்டி ஹால் வச்சிருக்கிற சின்னதா. நம்மள மாதிரி ஜென்ஸ் அங்க போயிட்டு நல்லா ஜாலி பண்ணலாம். பாரு, ஏழை குடிசையில பார்ட்டி எல்லாம் வச்சிருக்கிறாரு. சரிங்க ஜி, போலாம். அலமையில பேசுறேங்க. மண்டபத்துக்கு எல்லாரும் வந்துட்டோம். இப்பதான் வந்து சேர்ந்தோம். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சேர்ந்துருவேன். சரிங்க, அப்ப நான் வச்சிடுறேன். அலமையில என்ன அந்த அம்மா வருதாம்மா? ஆமாக்கா, வந்துகிட்டு இருக்காங்க. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு சக்காளித்தி சாண்டிய பார்க்க தான் போறோம் நாம. அப்படியெல்லாம் நடந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா அவங்க அந்த மாதிரி எல்லாம் சண்டை போடலன்னு என்ன பண்ணுவீங்க? அது எப்படி அலமையில? எந்த பொம்பளையும் அவ புருஷ இன்னொரு பொம்பளை கூட சிரிச்சு சிரிச்சு பேசி கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருந்தா சும்மா இருக்க மாட்டா. இன்னைக்கு பாரு, சௌந்தர்யா இங்க வந்து கிழி கிழின்னு கிழிச்சு குடிமி பூடி சண்டைய போட போறா. என்னமோக்கா, நடந்தா நல்லதா இருக்கும். நம்மளுக்கு பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். இந்த கல்யாணத்தை விட அதுதான் நல்லா ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு. அத சொல்லு. அக்கா, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த பொம்பளை சும்மா ஒன்னும் வரல, வந்து கல்யாணத்தை நிறுத்த போதான். என்ன அலமையில சொல்ற? நெசமா? ஆமாக்கா, அந்த பொம்பளையை தான் என்கிட்ட சொல்லிச்சு. காலையில போன்ல பேசுறப்ப அதுதான் சொல்லிச்சு, கல்யாணத்தை வந்து நிறுத்திடுவேன்ட்டு. ஆனா எப்படி நிறுத்த போகுது அப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லல. ஆனா நிறுத்திடும், அப்படிதான் நினைக்கிறேன். பாப்போம். அது சரி, அந்த சௌந்தர்யாவுக்கு தான் இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லையே. நிறுத்தினா நிறுத்திட்டோம், நிறுத்தா கட்டி போட்டோம். நமக்கு என்ன? நாம கல்யாணம் சோற துண்ணுட்டு நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு கை விட்டு போயினே இருக்கலாம். அது சரி. எல்லாரையும் ஒரு ரூம்ல அடைச்சாச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. பரவாயில்ல, சேடு நல்ல பெரிய மண்டபத்தை தான் கட்டியிருக்காரு. அது சரிடி ஷில்பா, இன்னும் நிறைய பேர் வருவாங்களே, அவங்களுக்கெல்லாம் ரூமுக்கு எங்க போறது? அடியே, மொத்த பேருக்கு ரூம் கொடுக்கறதுக்கு சேடு ஒன்னும் ஹோட்டல் கட்டலடி. இது கல்யாண மண்டபம், கொஞ்சம் பேருக்கு தான் ரூம் இருக்கும். அதுவே இல்லாம நல்ல இது பெருசா இருக்கிறதுனால நம்ம ஃபேமிலிங்க எல்லாம் தங்குற அளவுக்கு இங்க ரூம் இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் அந்த இந்த ஹால் இருக்குல்ல, இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சேடு. அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த பெட்ஷீட்டு இல்லைன்னா தலைக்கனி அதெல்லாம் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தங்கறதுக்கு எனக்கு இடம் கிடைக்குமா? என்ன எல்லாம் பேய் அரைச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க? தங்கறதுக்கு இடம் கிடைக்குமான்னு தானே கேட்டேன். என்ன புள்ளையோட அம்மாவா இங்க ஒரு ஓரமா தங்கி என் புள்ள கல்யாணத்தை கூட பார்க்க கூடாதா என்ன? இந்த சனி எதுக்கு நீங்க வந்திருக்கு? ஐயோ, தெரியலையே பாரு. இவ்வளவு இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் சொல்லி வச்சிருந்தோம். இவ்வளவு தைரியமா இங்க வந்திருக்கிறா பாரு. சுகு வேற முன்னாடி நின்றுகிட்டு இருக்கா. இவன் என்ன பண்றது? சம்பந்தியம்மா, என்ன இதெல்லாம்? புள்ளிய பேத்தவங்க வந்திருக்கிறாங்க, நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறீங்க. ஐயோ, இதுல இதுங்க அது வேற ஒண்ணும் இல்ல சம்பந்தியம்மா. அவங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சோம், திடீர்னு வந்திருக்காங்களே, அதான் இன்ப அதிர்ச்சியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஓ, இன்ப அதிர்ச்சியாம்மா? சரி சரி, வந்தவங்க கவனிங்க. சரி சரி. என்னடி நீயும் என்ன நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வேற வழியே இல்ல, அந்த சொன்ன கூப்பிடு. என்ன ஷில்பா, என்ன பார்வதி, ரெண்டு பேரும் நீங்க பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப நான் இங்க வரக்கூடாதா? நாங்க ஒன்றும் அப்படி சொல்லலையே, நீ தான் வந்துட்டல, அப்படியே வா. இதுல வேற என்ன, உன்னை கையை பிடிச்சா கூட்டின்னு போவாங்க. ஐயோ, என்ன சம்பந்தியம்மா, புள்ளிய பேத்தவங்க கிட்ட போய் நீங்க இவ்வளவு ரூடா பேசுறீங்க? ஏங்க நீங்க வேற. அது வேற ஒண்ணு இல்லம்மா, அவங்களாம் என் ஃப்ரெண்டு தானே, அதான் கொஞ்சம் உரிமையா பேசுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சனியன் அப்படியே போய் செவிலியே வச்சுட்டாடி.
வேணாம் பாரு, சும்மா இரு. வா சௌந்தர்யா, உனக்கு ரூம் தானே, நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம், வா. ரொம்ப நன்றி ஷில்பா. சரி, என் மருமக எங்க இருக்கா? அவளை நான் பார்க்கணுமே. அவ ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா, அப்புறமா பாத்துக்கலாம். நீ இப்ப வா, எங்க கூட வா. என்னம்மா நீங்க அவங்க மருமகளை அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு கூட குறுக்கல நிக்கிறீங்க. ஏங்க நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? பாரு, அமைதியா இரு, கத்தாத. அசோகண்ண மீனாக்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், அமைதியா இரு. என்ன சம்மந்தி அம்மா இப்படி சூடாவறீங்க? நான் என்னத்த சொல்லிட்டேன் அப்படி? அவங்க மருமகளை தானே அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, போய் பார்க்கட்டுமே. அந்த அம்மா நலங்கு வைக்கிறதுக்கு கூட வரல பாவம். அப்படி என்னதான் பேசி அவங்கள வர விடாம பண்ணீங்களோ எனக்கு அதுதான் தெரியல. பாவம் அந்த அம்மா வந்து மருமகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, பார்த்துட்டு போட்டுமே. எது நாங்க பேசி வர விடாம பண்ணமா? அவங்க ஏன் வரலன்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல? பாரு, அமைதியா இரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க ஏங்க அப்படியெல்லாம் சொல்ல போறோம்? அவங்க பிஸியா இருந்தாங்க, அதனாலதான் அவங்க வர முடியாம போச்சு. பாருங்க, கல்யாணத்துக்கு கரெக்டா வந்துட்டாங்கல்ல, பாருங்க. பாரு, திரும்ப அவங்க கிட்ட பேச்சு கொடுக்காத, எல்லாம் தாலி எழுத்து. என்ன சௌந்தர்யா சொன்ன? உனக்கு மருமகளை பார்க்கணுமா? வா எங்க கூட வா, நாங்க கூட்டிட்டு போய் காட்டுறோம். அதை தானே நான் வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, காட்டுங்க. வா போலாம். சனியா, இதெல்லாம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. சை, என்ன நீங்க வராம அங்கே நின்றுட்டு இருக்கீங்க? வரும் சனி. சௌந்தர்யா நீ போ, அவங்க அந்த 2 சனியனுங்க, அந்த 2 பேர் முன்னாடி போறாங்கல்ல, அவங்க கூட போ, வரோம். சரிதான், வாங்க. பாரு, கொஞ்சம் கண்ட்ரோலா இரு. என்னத்த கண்ட்ரோல் பண்றது? வாயில நல்லா. ஏய், அவன் என்னடி அங்கே நின்று பாத்துக்கிட்டு இருக்கா? சுகு, ஏய் சுகன்யா, எதுக்கிட்ட இப்படி திரு முடிச்சுட்டு இருக்க? இல்ல, நான் அவ பக்கத்துலயே தான் நின்னுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னை கண்டுக்காத மாதிரியே நின்னுக்கிட்டு இருந்தா. இந்த கல்யாணத்துல அவளுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா வந்து ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கிறேன், நான் இங்க ஒரு ஓரமா தங்கிக்கிறேன்னு பேசுறா. நாக்குல தேன் தடவுற மாதிரி பேசினா பாத்தியில்ல. வாங்க போங்க அப்படி இப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வேற பேசிக்கிட்டு இருந்தா. இவன் இந்த மாதிரி பேசுற ஆள்லாம் கிடையாது தானே? பேசுற ஆளு கிடையாதுதான். ஆனா என்ன பண்றது, பேசிட்டு போயிட்டாலே. மனசுல முழுக்க முழுக்க பகைய சுமந்து வந்திருக்கிறா. அவ அந்த மாதிரி லேசில் இங்க இருந்து போக மாட்டா. அவ என்ன பண்ணாலும் நம்ம பாத்துக்கலாம், வா. ஆமா ஆமா, இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்க வேணாம், வா. அந்த சனிய காயத்ரி கிட்ட போயிருக்கு, என்னாச்சுன்னு போய் பாப்போம். என்னம்மா நீ ஏதோ பேய பாக்குற மாதிரி பார்த்து பயந்துகிட்டு இருக்க? உன் அத்தை தானே வந்திருக்கிறேன். வாங்க அத்தை, வாங்க. திடீர்னு வந்திருக்கீங்களா? அதான் ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். அது சரி. மணி, என்னடி இவங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க? இவங்க இப்படி பேசியெல்லாம் நான் பார்த்தது இல்லையடி. இல்லையடி, கையில வேற ஏதோ ஒரு பையன் வச்சிருக்கு. எனக்கு அதை பார்க்க பார்க்க பயமா இருக்குடி. ஒருவேளை பையில இருந்து எடுத்து குண்டை வீசிட்டு போயிருமோ? பைத்தியக்கார நாயா, குண்டை வீசினா அதுவும் நேரடி சாவும். சை, வாய முடு. நானே இந்த பொம்பளை எதுக்கு வந்திருக்குன்னு டென்ஷன்ல இருக்கிறேன். என்னம்மா நீங்க இவ்வளவு சைலண்டா இருக்கிறீங்க? எம்மா மணி, நந்தினி, நீங்க கூட என்ன அமைதியா இருக்கிறீங்க? நீங்க இப்படி எல்லாம் அமைதியா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. எப்பவுமே ஏதாவது ஒண்ணு பேசி சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு இருப்பீங்களே. நீங்களும் என்னம்மா அமைதியா இருக்கிறீங்க? நீங்களும் இந்த அத்தையை பார்த்து ஷாக் ஆயிட்டீங்களா? நந்தினி, அவங்க சிரிக்கிறத பார்த்தா பயப்படுங்கடி. சும்மா இருடி நாயா. அடக்கடவுல, இந்த பொண்ணுங்க என்ன இவ்வளவு அமைதியா இருக்குதுங்க? பின்னு போட்டா கூட குண்டு வெடிச்ச சத்தம் கேட்கும் போல இருக்கே. ஐயோ, நான் சொன்ன மாதிரி அந்த பொம்பளை குண்டு தான் போட போது போல. பைத்தியக்கார நாயா, சும்மா இரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க உங்களை ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து, அதனாலதான் உண்மையிலே எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகி பேச முடியாத அளவுக்கு நின்னுக்கிட்டு இருக்கோம். நீங்க வாங்க, நீங்க வாங்க. நான் போய் அம்மாவை வேணா கூட்டிட்டு வரவா? உங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டு தான் வந்திருக்கிறேன். பின்னாடி பொறுமையா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. பொண்ணு ரூமா காட்டுங்கடி. அதுக்கு போய் திருன்னு உங்களை மாதிரியே முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த புஷ்பா மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க தான் காமிச்சாங்க. சரிங்க. நீ என்னம்மா கல்யாண பொண்ணு எதுவும் பேசாம அமைதியா இருக்கிற? எனக்கு திடீர்னு என்ன பேசணும்னு தெரியல. அதான் புரியுதுமா நீ ஏன் இவ்வளவு தயங்குறேன்னு. நான் உன்னை கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசியிருக்கிறேன். என் பிள்ளைய லவ் பண்ற, வளைச்சி போட்டுட்டேன், மயக்கிட்ட, அது இதுன்னு நான் ரொம்பவே தப்பா பேசிட்டேன். அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. அதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மந்தம் சொல்லிட்டேன்ல, இனிமேல் நீ எல்லாத்தையும் மறந்துரு, சரியா? ஐயோ இல்ல, நான் அதெல்லாம் மனசுல எதுவும் வச்சுக்கல. நல்ல தங்கமான பொண்ணுமா நீ. என் பிள்ளைக்கு ஏத்த பொண்ணு நீ தான். பரவாயில்ல, மீனா உன்னை நல்லா வளர்த்துருக்கா. என்ன ஷில்பா, இந்த கேடு கேட்டவ இவ்வளவு உருட்டிட்டு இருக்கா? சும்மா இரு. சரிங்க. என்னம்மா நீ, நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு வார்த்தையிலே பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி விடு. நந்தினி, அவங்க பேக்ல இருந்து என்னமோ எடுக்கிறாங்கடி, எனக்கு பயமா இருக்கு. காயத்ரி பிடிச்சி வலிடி. நான் பாத்துக்கிறேன், இருடி. என்கிட்ட நீ பேசுறதுக்கு இப்ப தயங்கலாம், ஆனா நாளையில இருந்து நீ என்கிட்ட பேசிதானே ஆகணும். ஏன்னா நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்துருவியே. கேவலவாதி, கேவலமா சிரிக்கிறா பாரு. கரெக்ட் தான் அத்தை. ஆனா எனக்கு தயக்கம்லாம் இல்ல. ரொம்ப நாள் ஆச்சு இல்ல உங்ககிட்ட பேசி. உண்மையிலே கூட சொன்னா கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பேசினது இல்லல்ல, அதாத்த நீங்க எதை தப்பா எடுத்துக்காதீங்க. கையில ஏதோ பெட்டி வச்சிருக்காங்களே, என்னவா இருக்கும்? ரத்தல பொட்டியா இருக்குமோ? அவளை இப்ப வாயில குத்துறேன்னு வையு. சும்மா இருடி.
புரியுதுமா புரியுது. ஆனா அந்த மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் எவ்வளோ விஷயம் இந்த உலகத்துல மாறுது பாரு. காலமே மாறிடுச்சு, நம்ம வாழ்க்கை முறை மாறிடுச்சு. இந்த அத்தெல்லாம் ஏமாத்திரம் நான் மாற மாட்டேனா என்ன? ஓஹோ, திருந்திட்டாங்களாமா. நம்ப முடியலையே. சரியா தான் அத்தை சொல்றீங்க. பரவாயில்லையா, மருமக எல்லாத்தையும் சொன்னது புரிஞ்சுக்கிறா. சரிம்மா, இதை தான் உங்ககிட்ட மெயினா கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதை வாங்கிக்க. என்ன அத்தை இது? இது வேற ஒன்றும் இல்லைம்மா, அத்தை உனக்காக வாங்கி வச்சிருந்தாங்க. இதை கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி எப்படி வரதுன்னு தெரியல, நலங்கு வைக்கிறதுக்கு எதுக்குமே கூட நான் வரலல்ல, என்ன பண்ணுறது, ஏன் நேரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் சரி கல்யாணத்துக்கு முன்னாடியாவது உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன். அதான் நேரடியாக மண்டபத்துக்கே வந்து தரேன். இதை வாங்கிக்க. என்ன நகையெல்லாம் வாங்கி தர? எனக்கும் என்ன நடக்குதுன்னு புரியலையே. உண்மையிலே தெரிஞ்சிட்டாலோ? அதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு எதுக்கு அத்தை நகையெல்லாம் போதுங்கிற அளவுக்கு வீட்டில் போட்டிருக்காங்க அத்தை. அட என்னம்மா நீ இவ்வளோ வெள்ளந்தியா இருக்கிற? இதே வேற எதனா பொண்ணா இருந்தா என்கிட்ட இருந்து இதை பிடிங்கி இந்நேரம் போட்டே பார்த்துருப்பா. நீ என்னடானா இப்படி இருக்கிற? நல்ல பொண்ணு தான் நீ. இந்த பாருமா, இந்த நகை பணம் இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் போதுன்னு சொல்லவே கூடாது நம்ம வாயை திறந்து, புரியுதா? இதை வாங்கிக்க, அத்தையோட அன்பளிப்பு. அத்தை இல்லை, அது வந்து என்னம்மா நீ வந்து போயின்ட்டு நீ இப்படி சொன்னலாம் சரிப்பட்டு வர மாட்டேன். நீ இப்படி உட்காரு, அத்தையே போட்டு விடுறேன். என்னடியே ஒரு முழு நீல படத்தை ஓட்டுறாங்க இவங்க. எனக்கே அதாண்டி ஒரே ஆச்சரியமா இருக்குது. திருந்திட்டாங்களோ? ஒருத்தர் இருந்து தான் பார்க்கணும்.